Hi friends, Assalamu alaikum. Welcome to Bismillah Samuels. இன்னைக்கு நம்ம பிஸ்மில்லா சமையல்ஸ்ல ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஆனியன் பராத்தா ரோல் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அது கோதுமை மாவு படுத்துங்க, ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன். இதுக்கு நான் கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சர்க்கரை எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா சப்பாத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ இது போல் பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு நேரம் வடி பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருவோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கான ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் எடுத்துருக்கேன் கட் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் இதுக்கு மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் கரம் மசாலாவும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் எடுத்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இது தாளிச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்காதீங்க. இப்போ இந்த வெங்காயத்தையும் கூட சேர்த்துட்டு ஒரு பாதி அளவு வெந்ததுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகாவும் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆரம்பத்தில் சேர்த்து வதக்கிட்டோம் அப்படின்னா பச்சை மிளகாவோட அந்த க்ரன்ச்சினஸ்லாம் இல்லாமல் ஆகிடும். அதனால தான். இப்போ இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம மசாலா எடுத்து வச்சுக்கோங்க, அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுப்போம். நம்ம சமோசாவுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணுவோம் இல்லையா, வெங்காய சமோசாவுக்கு அதே மாதிரி மெத்தட் தான், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கடலை மாவு இருக்குல்ல, ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்குங்க, நல்லாயிருக்கும். இப்போ மாவு எடுத்து இதை நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு 10 சப்பாத்தி கிட்ட வந்துச்சு எனக்கு. இது போல் கட்டையில் வச்சு நல்லா திரட்டிட்டு சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சமாக மாவு சேர்த்து நம்ம சப்பாத்திக்கு நம்ம திரட்டுவோம் இல்லையா, அது போல் திரட்டிக்கலாம். நடுவில் மட்டும் கொஞ்சம் மெலிசாக இல்லாமல் திரட்டிக்குங்க. சைட்லலாம் மெலிசாக இருக்கட்டும், நடுவில் மட்டும் மெலிசாக இல்லாமல் திரட்டிக்குங்க. அப்போ தான் நம்ம வைக்கிற ஸ்டஃபிங் வந்து வெளியே வராமல் இருக்கும். இப்போ நம்ம ரோல் மாதிரி சைடில் 2 பக்கமும் மடிச்சிட்டு அதுக்கப்புறம் சென்டரை நம்ம அப்படியே மடித்து விட்ட வேண்டியது தான். இது ஒட்டுறதுக்காக சைடில் நம்ம கொஞ்சமாக மைதா இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் சேர்த்துட்டு நல்லா ஒட்டி விட்டோம் அப்படின்னா ஒட்டி நல்லா பிரியாமல் இருக்கும். நம்ம எண்ணெயில் போட்டு வறுக்கும்போது பிரியாமல் இருக்கும். இப்போ ஒரு 3 பண்ணியிருக்கேன். இதேமாரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம மோமோஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே போல் வந்து அந்த ஷேப்பில் வந்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அந்த ரோல் மாதிரியே பண்ணிக்கோங்க. ஆனால் ரோல் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இந்த ஷேப்பில் ஒரு 3 பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ ஒரு இட்லி பாத்திரம் இருந்துச்சுன்னா அப்படி எடுத்துக்கோங்க. தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க போலையே, அது போல் கொதிக்க வச்சுட்டு இது நம்ம இட்லி தட்டில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம 3த்தையும் வச்சு 2 தட்டாக வச்சுருக்கேன். அதில் 3 இதில் 3 வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷம் போல் குக் பண்ணி எடுத்தால் போதும். அதிகமாக வேணாம். நம்ம டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம், ஆனால் ரொம்ப அதிகமாக எண்ணெய் குடிக்கும் அப்படின்றதுக்காக இது போல் நம்ம ஒரு 5 நிமிஷம் போல் பாயில் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம தவாவில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தவா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது மேலாட்டம் அப்படியே வச்சுட்டு 4 பக்கமாக திருப்பி போட்டுக்கலாம். சும்மா ஒரு 1 நிமிஷம் போல் நீங்கள் பார்த்து பக்கத்தில் இருந்து திருப்பி போட்டுக்குங்க. ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க, ரொம்ப கிறிஸ்பி ஆகிடும். இப்போ எல்லா பக்கமும் நல்லா திருப்பி போட்டுட்டு நல்லா இதை நம்ம எடுத்துடலாம். அதே போல் குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஹெல்த்தியான கோதுமை வச்சு நம்ம கிறிஸ்பியான டிஃபன் ரெசிபி ரெடி பண்ணிவிட்டு நீங்களும் இந்த போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.